ஆஸ் எ பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா மில்க் சப்ளை கம்மியாகாமல் இருக்கிறதுக்கும் அதே சமயம் வெயிட் லாஸ்க்காகவும் நான் எடுத்துக்கிட்ட ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரூட் மிக்ஸ் வித் யோகட் தான். அதுக்கு நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் போமோகிரானட்டும் ஆப்பிள் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் இதோட பனானாவும் சேர்த்து எடுத்துக்குவேன். அதோட 2 ஸ்பூன் ஆஃப் யோகட், இதுக்கு பதிலாக கர்டும் சேர்த்திக்கலாம். நட் மிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா டம்மி ஃபில்லிங்காக இருக்கும். செகண்ட் ஒன் ஆப்பிள் ஓட்ஸ் மில்க் ஷேக். இது ஒரு சிம்பிளான ரெசிபி, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு ஆப்பிள் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட 2-3 ஸ்பூன் ஓட்ஸ். அப்புறம் இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நட்ஸ் இல்லை சீடு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பாதாம், 2 வால்நட், அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு டேட் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் டோன்டு மில்க் ஊற்றிக்கலாம். டோன்டு மில்க் இல்லைனாலும் நார்மல் மில்க் கூட ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான ஓட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. இது நல்ல டம்மி ஃபில்லிங்கான மில்க் ஷேக் தான். இது எடுத்துக்கிட்டால் மதியானம் வரையும் பசியே இருக்காது. இதோட கொஞ்சமாக சியா சீட் ஆட் பண்ணிக்கலாம். சியா சீட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு வச்சுட்டு தான் குடிக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குடிச்சிக்கலாம். தேர்ட் ஒன் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தான், ராகி கூழ். இது என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி. இதோட பாயில்டு எக்கும் எடுத்துக்குவேன். டேஸ்ட்டுக்காக மாங்காய், நெல்லிக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. இன்னும் இந்த மாதிரி டயட் ஃபுட் ஐடியாஸ்க்காக மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.